நாக்க பிடிங்கிற மாதிரி கேட்குறதுன்னு ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி ஒருத்தர் கேட்டிருக்கிறார். அவர் என்ன காண்டில் இருந்தார் தெரில. இல்லை ஒரு பக்கம் யாரும் கான்டாக்ட் பண்ணலையா, என்ன என்ன ஏன் இவ்வளோ டென்ஷன் நமக்கு ஒன்றும் புரியல. அப்படி யார் என்ன டென்ஷனாக இருக்கிறாரு? பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அவர்கிட்ட ஏன் இவ்வளோ டென்ஷன் அப்படின்றது நமக்கு தெரில. மேபி இருக்கலாம். ஏன்னா ஊரில் இருக்க எல்லாரையும் கூப்பிடுறீங்க, அண்ணன் இருக்கீங்க, அண்ணனை மதிக்க மாட்டேங்கிறீங்க, மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு டென்ஷன் ஆகிட்டாரா என்னன்னு தெரில. ஆனால் அந்த டென்ஷனில் ஒரு நியாயம் இருந்துச்சு. அது என்ன டென்ஷன் அப்படின்னா, மேகதாட்டு அணை கட்டுறதுல வேலையை வந்து அங்கே இருக்கிற கவர்மெண்ட் வேறு லெவல் பரபரப்பாக பண்ணுகிறாங்க. கர்நாடகா கவர்மெண்ட் வந்து சும்மா பண்ணல, செம ஃபாஸ்ட்டாக பண்ணுகிறாங்க. ஆனால் நம்ம ஊரில் என்ன பண்ணுகிறாங்க, எந்த எம்எல்ஏவோ எவ்வளோ ரேட்டு கொடுத்து வாங்கலான்னு சொல்லிட்டு இந்த வேலை தான் பார்த்துனுக்குறாங்க. இந்த எம்எல்ஏவை இப்படி இழுக்கலாமா, அந்த எம்எல்ஏவை அப்படி இழுக்கலாமான்னு. நம்ம என்ன பண்ணோம், அவங்கெல்லாம் எல்லா கட்சி தலைவர்களும் ஒன்றா கூடி நம்ம சிவகுமார் முதல்வர் சிவகுமார் அவர்களுடைய வீட்டில் ஒன்றா பேசி டெல்லிக்கு போயிட்டு நீர்வளத்துறை அமைச்சரை பார்க்குறாங்க, பிரதமரை பார்க்குறாங்க. இந்த வேலைக்காக அவ்வளோ துரிதமாக வேலை பார்த்துனுக்குறாங்க. ஆனால் நம்ம இன்னும் இங்கே குதிரை பேரத்தை பற்றி தான் பேசினுக்கிறோம் அப்படின்ற மாதிரி வெக்ஸ் ஆகிருக்கார் மனுஷன். இது எதனால இந்த டென்ஷன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தள்ளி வச்சிடலாம். இந்த டென்ஷன் நியாயமானதா இல்லையா, மானங்கெட்ட கவர்மெண்ட்டா இது அப்படின்ற லெவலுக்கு அவர் சொல்கிறார். எம்எல்ஏ பேரத்தை நீங்கள் தடுக்கிறதுக்கும் நடத்துறதுக்கும் இல்லடா போராடிக்கிட்டு இருக்கீங்க, அங்கே அணை கட்டிக்கிட்டு இருக்காங்கடா அவங்க அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆகிருக்காரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள். வேகமாக கர்நாடகாவில் வேலை நடந்துட்டு இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் இந்த எம்எல்ஏ எப்படி பிடிக்கிறது, அந்த எம்எல்ஏ எப்படி இங்கே வாங்கலாம், காசு எவ்வளோ கொடுக்கலாம், 30 கோடியா 50 கோடியா 100 கோடியா, எப்படி குதிரை பேரம், யானை பேரம், ஒட்டகம் பேரம் எது செய்யலாம். இதுல தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் ஈடுபட்டு இருக்கிறாங்க. கர்நாடகா அவங்க வேகமா எல்லா கட்சியும் ஒன்னா சேர்ந்து இருக்கிறாங்க. அங்க காங்கிரஸ், பிஜேபி, ஜனதாதள், கம்யூனிஸ்ட் ஒரு எல்லா கட்சியும் டி.கே. சிவகுமார் முதலமைச்சர் வீட்டில் சந்திக்கிறாங்க. அத்துணை தலைவர்களும் டெல்லியில போய் பிரதமரை சந்திக்கிறாங்க, நீர்வளத்துறை அமைச்சரை சந்திக்கிறாங்க. எல்லா வேலைகளும் அங்க வேகமா நடந்துட்டு இருக்கு. நம்ம இந்த வேலையில நம்ம ஈடுபட்டு இருக்கிறோம். அதனால்தான் இந்த நடைப்பயணம் தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்களை வாங்க, வெளியில வாங்க, சத்தம் போடுங்க, ரோடுக்கு வாங்க.